نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم فمن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஒழுங்குகள் என்ற தலைப்பில் ஒரு முஸ்லீம் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை தூக்கத்தில் இருக்கும் நேரத்திலும் கூட என்னென்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்னென்னவெல்லாம் கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அது உண்பதாக இருந்தாலும் சரி, உறங்குவதாக இருந்தாலும் சரி, மலஜலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வாரங்களாக இந்த மாதிரி ஒரு அம்சங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அது கடைசியாக ஆடை அணிவதன் ஒழுங்குகள், உடுத்துதல் ஒழுங்குகள், உண்ணுதல் பற்றி பார்த்தோம், உறங்குதல் பற்றி பார்த்தோம். அந்த அடிப்படையில் உடுத்துதல், இந்த உடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நான் பார்த்து வருகிறோம் கடைசியாக. அதில் கடந்த வாரம் பெண்களின் உடைகளை, குறிப்பாக பெண்கள் அணிகின்ற இந்த முக்காடு விஷயமாக நம்ம பார்த்து வருகிறோம். பெண்கள் போட்டுக்கொள்கின்ற முக்காடுக்கு புர்கா, ஃபர்தா, துப்பட்டி, அபயா என்று பல பெயர்கள் வச்சு அது மக்கானா, அது மேலே ஒரு சால், நோஸ் பீஸு இதெல்லாம் போட்டுருக்குறாங்க. இதில் மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு முகத்தை மறைப்பது குற்றம், முகத்தை மறைக்காமல் இருப்பதுதான் சட்டம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டும். முகத்தை மறைப்பது கூடுமா கூடாதா என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி சமுதாயத்தில் இன்றைய முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மற்ற பெண்களை கூட இல்லாமல் முஸ்லீம்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவு கண்ணியமான முறையில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாங்க. இந்த கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அதை கூட ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நிலைமையில தான் இருக்குது. ஏற்கனவே சொல்ல மட்டும் சொன்னால், இங்கே உள்ளூரில் இருக்கிறப்ப பல பெண்கள் முகத்தை மேலே துணியெல்லாம் போட்டுக்கிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியூர் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உதாரணமாக நீடாமலம் இல்லை அத்திக்கடையில் பதக்குடி கூத்தாளூரில் இங்கே உள்ள பெண்கள் சென்னைக்கு போயிட்டாங்கன்னா புர்கா பற்றி கவலைப்படுற கிடையாது. அது திருச்சி ஃப்ளைட்டில் பார்த்தோம், இந்த திருச்சி ஏர்போர்ட்லேயோ சென்னை ஏர்போர்ட்லேயோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கட்டுவாங்க அந்த புர்காவை. அதுக்கப்புறம் திரும்பி வரப்போ தான் போடுவாங்க. சிங்கப்பூரில் அலையிறது கூட துணி இல்லாமல் தான் அலையுது. இந்த மாதிரி புர்காங்கிற ஒரு சிஸ்டமே அங்கே இல்லை போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய பெண்கள், நம்ம மாவட்டத்தில் உள்ள பெண்கள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பல முறை சென்னைக்கு சென்னை ஏர்போர்ட்லேயும் சிங்கப்பூர் போன அந்த முறையிலையும் துபாய் போன்ற நாடுகளுக்கு போன போதையும் பார்த்துருக்கேன். முஸ்லீம் தான் ஒரு ஹிஜாபு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு எதிரை பிரித்திக்கிறாங்களே, பெருமை பிரித்திக்கிறது எதுவுமே அங்கே இருக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட பெண்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. இவங்கெல்லாம் மாடல் படிச்சுட்டாங்க, அங்கே போய் ஜீன்ஸ் பேட்டை போட்டுக்கிட்டு அடையிறது பூரா இதை பற்றி தான். அந்த ஜீன்ஸை பற்றி நான் பேசுறது காரணமே என்னன்னு சொன்னால், இங்கே உள்ள பெண்கள் தான் அங்கே போய் அந்த மாதிரி அலையுதுங்க. ஒரு மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது கடைபிடிக்கிறது கிடையாது. இன்னும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பஸ்ஸில் சாதாரணமாக உட்காந்துருப்பாங்க, ஒரு தாடி வச்சுக்கிட்டு தொப்பி போட்டு ஒருத்தன் உடனே டக்குன்னு எடுத்து இன்னொருத்த மறைச்சிக்குவாங்க. நான் முஸ்லீமாக பார்த்தா தான் ஹிஜாப் பண்ணுறது. அதுமாதிரி வெளியூரில் இருந்தால் தான், உள்ளூரில் இருந்தால் தான் ஹிஜாபு. வெளியில் போனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது இல்லாமல் ஹிஜாபு இந்த மாதிரியாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை தாண்டி இதுக்கு அடுத்த நிலைமையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் சற்று பேணுதலாக நான் ஹிஜாப் போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, முகத்தை மறைச்சா என்ன பிரச்சனை, வேறு தவறா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. முகத்தை மறைத்தால் தவறா, இதுக்கு ஒரு ஏதாவது உருட்டுறதுக்கு ஒன்றும் இல்லையா? அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால்,
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களின் தாயார் என்று சொல்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹிஜாபுங்கிறது சாதாரண மக்களுக்கு உள்ளது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு தான் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. ரசூலுல்லாஹ் மனைவி கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க திரைக்கு பின்னால் இருந்து கொண்டார்கள். அந்த மாதிரி நாங்களும் முழுதாக மறைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. என்று சொன்னால் உம்மஹாத்துல் மூமினீன் என்று சொல்லக்கூடிய மூமின்களின் தாயார்கள் அவங்களுக்குன்னு தனி சட்டம் இருக்குது. அவங்களே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திரைக்கு அப்பால் இருந்து தான் பேசணும். நாங்களும் அந்த மாதிரி இருக்கலாமா, இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் போன வாரம் ஹிஜாப் என்றால் என்ன என்று சொல்லி விளக்கணும். ஹிஜாப்னா என்ன? ஒரு திரை. ஹிஜாப்ங்கிறது குர்ஆனில் பல அர்த்தங்களில் ஒரே சொல் இருந்தாலும் பல அர்த்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கூட தன்னுடைய திருமறையை பற்றி சொல்லும்போது நீங்கள் நேர்வழிக்கு அழைக்கிறப்ப அந்த நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கும் உங்களுக்கு இடையில திரையை ஏற்படுத்திக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த இடத்துலையும் ஹிஜாபும் மஸ்தூரா அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். சரியா? அந்த அளவுக்கு ஹிஜாபுங்கிறது குறிப்பிட்ட நம்ம மாத்திரம் போட்டுக்கிற அந்த துணிக்கு மாத்திரம் பேர், துணிக்கு பேருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் திரை அல்லாஹ் யாருக்கு மத்தியில் திரையை ஏற்படுத்துகிறான்? அல்லாஹ்வோட வசனங்களை கேட்பவர்களுக்கு கேட்காதவர்களுக்கு மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்துகிறான். அப்படிங்கிற இடத்துல இந்த ஹிஜாப்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஆயத்துல் ஹிஜாப் போன வாரம் விளக்கணும். எதுக்காக இந்த ஆயத்துல் ஹிஜாப் என்பது வந்து ஆயத்துல் குர்சி மாதிரி ஆயத்துல் ஹிஜாப்னு ஒன்று இருக்குது. 33வது அத்தியாயம் 53வது வசனம். இந்த 53வது வசனத்தில் உள்ள அந்த ஹிஜாபுங்கிற வார்த்தை அது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போடுகின்ற ஹிஜாபை பற்றி குறிப்பிடவே இல்லை. சரியா? நீங்கள் போட்டுக்கிற ஹிஜாபுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் முக்காடு போட்டிருந்தாலும் சரி, முக்காடு போடாமல் இருந்தாலும் சரி, முகத்தை திறந்து கொண்டு இருந்தாலும் சரி, முகத்தை மூடிக்கொண்டு இருந்தாலும் சரி, அந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஹிஜாப் என்கிற வார்த்தைக்கு துளி கூட சம்மந்தம் கிடையாது. அந்த அதில் உள்ள ஹிஜாப் எதை பற்றி சொல்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஒரு திரைக்கு அப்பால் இருந்தால் பேச வேண்டும், அவர்கள் வீடுகளிலேயே தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் ஹிஜாபை பெண்றதுன்னா என்ன செய்யக்கூடாது? வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. எந்த பெண்ணும் நாங்கள் ஹிஜாபை பேண முடியவர்கள் சொன்னால் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் கடத்துக்கு ஜாமான் வர்றீங்க, அப்போ என்னாச்சு? திரைக்கு அப்பால் இருந்துட்டு இல்லாமல் திரைக்கு வெளியில் வந்துடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கடற்காரனுக்கு முன்னாடி போய் திரையை போட்டுக்கிட்டா பேசுகிறோம், பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ்ஸில் போகிறப்ப திரையை போட்டுக்கிட்டா பேசுகிறோம். திரைங்கிறது எதுக்கு உள்ளது? நிச்சயமாக ஹிஜாபுக்கு கிடையாது. நீங்கள் போய் நினச்சிக்கிட்ட முக்காடுக்கு கிடையாது. அது ஒரு திரை. இப்போ நம்ம இங்கே ஆண்கள் பகுதிக்கு பின்னாடி பெண்கள் உட்காந்துருக்கிறீங்க. இந்த சும்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு திரை போட்டிருந்தோம். அந்த தாய்மார்கள் பால் கொடுப்பதற்காகவும் தங்களோட உடைகளை சரி பண்ணுவதற்காகவும் இடையில ஒரு திரையை ஏற்படுத்திருந்தோம். இதுதான் ஹிஜாப். நீங்கள் போட்டுக்கிற ஹிஜாப் இருக்கிற ட்ரெஸ் இருக்குதா, துப்பட்டி இருக்குதா, புர்கா இருக்குது, அபையா இருக்குதா, அது பேர் ஹிஜாப் கிடையாது. இதை விரிவாகவே கடந்த வாரம் விளக்கிட்டோம். இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த மாதிரி முகத்தை மறைத்து போட்டு கொண்டு போகிறோங்க, இதை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க. யார் கிண்டல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால், முகத்தை மறைக்கிறவங்க முகத்தை மறைக்காதவங்களை பார்த்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க, முகத்தை மறைக்காதவங்க முகத்தை மறைக்கிறவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கிண்டல் பண்ணுறாங்க பாரு? இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்களாம் வெக்கம் கிடத்தனமா முகத்தை திறந்து போட்டு போகுதுவா அப்படின்னு சொல்கிறாங்களாமா. அவங்களாம் என்ன ரொம்ப பக்காவாக இருக்கிறாங்க. யார்? இந்த சிற்கு வைக்கிறவங்க, விதத்து செய்கிறவங்கலாம் பக்காவான கொள்கையில் அழகாக முகத்தை முடிக்கிட்டு நோஸ் பீஸ்லாம் கட்டிக்கிட்டு போகிறாங்களாமா. இங்கே உள்ள பெண்கள் தான் என்ன செய்கிறாங்களா? முகத்தை திறந்து போட்டு போகிறாங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு. சரியா? முகத்தை மறைக்கிறதுல நாங்கள்லாம் அப்படியே பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கிறோம், நீங்கள் முகத்தை அலைஞ்சு திரிஞ்சு போட்டுக்கிட்டு திரிகிறியா, முகத்தை திறந்து போட்டுக்கிட்டு திரிகிறியா என்கிறது மாதிரியான ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் முகத்தை மறைக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? எது ஹிஜாப் என்பதற்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நீங்கள் போட்டிருக்கக்கூடியது ஹிஜாப் என்பது கிடையவே கிடையவே கிடையாது. ஹிஜாப் என்பது ஒரு திரை. அந்த திரை சம்பந்தமான வசனம் ஆயத்துல் ஹிஜாப் என்று சொல்லப்படுகிறது. அதில் கூட என்ன சொல்லலை? போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லலை, ஹிஜாப் என்கிற ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லவே இல்லை. 33வது அத்தியாயம் 53வது வசனத்தில் ஹிஜாப் என்கிற ட்ரெஸ்ஸை பற்றியே கூறவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியரிடம் நீங்கள் ஏதாவது வாங்குவதாக இருந்தால் அல்லது கொடுப்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்து கொடுக்க வேண்டும். இதுதான் அதனோட சட்டம்.
திரைக்கு அப்பால் இருந்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த வசனம் தான். அதில் ஹிஜாபில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் ஏன் பயன்படுத்துகிறான் அப்படின்னா, இந்த திரை அப்படிங்கிற வசனத்தை தான், திரைங்கிற வார்த்தையை தான் அதில் பயன்படுத்தியிருக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த 33 ஹிஜாப், ஆயத்துல் ஹிஜாப்னு சொல்கிறவன் அதுக்குள்ளே வசனம் என்ன அப்படின்னா 59 வசனம் தான். அந்த 53 வசனத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தெளிவான வசனத்தில் மின் வராயி ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சரிதா? மின் வராயி ஹிஜாப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு? ஃபஸ்ஸலுஹுன்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்துருக்கு. ஃபஸ்ஸலுஹுன்ன அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் கேட்கட்டும். யார்கிட்ட கேட்கட்டும்? நபிமாருடைய மனைவியர் இடத்துல தான் கேட்பதாக இருந்தால், அவரிடம் ஏதேனும் நீங்கள் கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்தே கேளுங்கள். இதுதான் ஆயத்துல் ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த ஹிஜாபுடைய வசனம். 33 அத்தியாயம் 53வது வசனம். சரியா? இதில் திரைக்கு அப்பால் இருந்து தான் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர வேற யாருக்கும் சொல்லப்படலை. அப்படிங்கிறதே ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் மாத்திரம் பொது சட்டம், தனி சிறப்பு சட்டம் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கடந்த வாரமே பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அவங்களுடைய கணவர் ரசூலா இறந்துக்கிட்டாங்கன்னா மற்ற பெண்கள் திருமணம் செஞ்சுக்கலாம், 2வது திருமணம் பண்ணிக்கலாம், 3வது திருமணம் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் யாரும் திருமணம் பண்ணக்கூடாது. இது எல்லாருக்கும் உள்ள பொது சட்டமா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பெண் இருக்கிறவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? நாங்கள்லாம் மறுமணம் பண்ணிக்கொள்ள மாட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர்கள் எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருப்போம் என்று சொல்லணும். அப்படி சொல்கிறது மார்க்கத்தில் வந்து இருக்குதா? அப்படி கிடையாது. அப்படிங்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குன்னு தனி சட்டம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்குன்னு சில சிறப்பு சட்டங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னாலும் இந்த ஹிஜாப்ங்கிறது கிடையவே கிடையாது. அப்படிங்கிறத நம்ம, அதாவது பொதுமக்களாகி நமக்கு கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம் உள்ள சிறப்பான சட்டம் என்று நம்ம தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த முகத்தை மறைக்கிறது ஆடை அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கிற முகம் தெரிகிற மாதிரி மறைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு போடுறோமே அதுவும் ஹிஜாப் கிடையாது. முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிறோமே அதுவும் ஹிஜாப் கிடையாது. அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுதான் ஹிஜாப்? நம்ம போட்டுக்கிற இந்த இதுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாதா அப்படின்னு சொன்னால் 24வது அத்தியாயம் 31வது வசனம். அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நபியே உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தங்கள் மீது தொங்கவிடுமாறு கூறுவீராக, அவர்கள் அறியப்படாமல் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கும், இது ஏற்றது அப்படின்னு சொல்லி 33வது 59வது வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி தமது முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் சொல்கிறான். அந்த 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறப்ப அந்த வார்த்தை அப்படின்னா ஹுமிரிகின்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஹுமுர் அப்படிங்கிறது ஹிமார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது. ஹிமார் அப்படிங்கிறனா தலைக்கு போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு. தலைக்கு அவங்க சவுதி அரேபியா போன்ற நாடுகளில், துபாய் போன்ற நாடுகளில், அரபு பிரதேசங்களில் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி, அதே ஒரு ட்ரெஸ்ஸு தலைக்கு போட்டுக்குவாங்க. மேலே ஒரு கருப்பு குடையும் கூட கட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த கருப்பு குடையை கட்டியிருப்பாங்க. சரிதா? அதுக்கு வந்து ஹிமார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் ஹிமார்னும் பன்மையில் ஹுமுரிகின்ன அப்படிங்கிற வார்த்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் பயன்படுத்தியிருக்கிறான். இந்த ஜில்பாப் அப்படிங்கிற வசனம் தான் ட்ரெஸ்ஸை பற்றி குறிப்பிடுகின்ற வசனமாக வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஜில்பாப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஜில்பாப்ங்கிறது பல விதமான பொருள் கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்குது. ஹிஜாபுக்கு 2 அர்த்தத்தை சொல்லியிருக்கிறோம். சரியா? தமிழில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. படினா ரீடு அப்படின்னு அர்த்தம். படினா ஸ்டெப்பு, மாடி படிக்கணும் இருக்குது. சரியா? அளக்கிற அரிசி எடுக்கிற படின்னு சொல்லி இருக்குது. இந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான், இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறுபடும். அதே மாதிரி தான் இந்த ஹிஜாப் அப்படிங்கிற வார்த்தையும் மாறுபட்டது அப்படிங்கிறத கடந்த வாரம் விளக்கணும். இந்த ஜில்பாப் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பெயர் வச்சுக்கிறாங்க. என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னால், ஹிமார் அப்படின்னு தலையில் போட்டுக்கிறாங்கல்ல, அதோட ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ்ஸு, மேலே போட்டுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. இது அவையா கிடையாதுங்க. சரியா? இதே அவையா கிடையாது, நீங்கள் போட்டுக்கிற துப்பட்டி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அகராதிப்படி டிக்ஷனரி மீனிங் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்,
ஒரு துணி, அந்த துணியை தலையிலேருந்து நேராக முக்காடு மாதிரி போட்டுக்கலாம், இல்லை தலையையும் சேர்த்து நேராக முக்காடு மாதிரி தொங்க விட்டுக்கலாம், தலை முகம் எல்லாத்தையும் சேர்த்து முக்காடு மாதிரி தொங்க விட்டுக்கலாம். இப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த ஜில்பாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு வேஷ்டி மாதிரி கட்டிக்கலாம், ஜில்பாப்புங்கிறது ஒரு வேஷ்டி கைலி மாதிரி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. அப்போ பெண்கள் முகத்தை மறைச்சிக்கணும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆதாரம் காட்டுறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 33வது அத்தியாயம் 53வது வசனத்தில் தான் காமிக்கிறாங்க. அதில் ஜில்பாப் அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தோம்னா அகராதி டிக்ஷனரி மீனிங் படி பார்த்தோம்னு சொன்னால், ஆடைக்கு மேலே போட்டுக்கொள்ளக்கூடிய மேலங்கி, ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், அதுக்கு மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேடையில் பேசுகிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு போர்வை மாதிரி இப்படி கொடுக்குறாங்க சால்வை, அதை கூட என்ன ஜில்பாப் அப்படின்னு சொல்லலாம். உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை, ஏன்னா ஒரு போத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கே வேணாலும் போத்திக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பெண்கள் தன்னுடைய முகத்தை மறைக்கிறது, மேலே போட்டுக்கிறது, இதுக்கெல்லாம் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் இந்த 33, 59, 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில் சொல்லக்கூடிய ஆடை அப்படின்னு சொன்னால் இந்த ஜில்பாப்ங்கிற ஆடை பயன்படுத்தப்படுது. இதை பெண்கள் போட்டுக்கொண்டார்கள் சொன்னால் எப்படி நடக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த ட்ரெஸ்ஸு சொல்லுது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லணும். என்ன சொல்கிறான், முக்காடுகளை தொங்க விடுமாறு கூறுகிறார்கள். அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த ஜில்பாப்ங்கிற ட்ரெஸ்ஸை போடணும். இந்த 33, 59 இருக்குதுன்னா ஜில்பாப் என்கிற ட்ரெஸ்ஸை அவர்கள் போட வேண்டும், தொங்க விடுமாறு கூறுகிறார்கள். அதனால் அவர்கள் அறியப்பட வேண்டும், யாருன்னு தெரியணும். சரி, நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட டைப் எப்படி இருக்கணும், நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை போடணும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் முகம் யாருன்னு தெரியணும். நான் போட்டுக்கிற ஜில்பாவுடைய லட்சணம் எப்படி இருக்கணும், போட்டுக்கணும் ட்ரெஸ்ஸை, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள அகராதி படி முழுசாகவும் முடிக்கலாம், இல்லை தலையை மாத்திரம் தந்துட்டு முகம் தெரிகிற மாதிரி உடம்புலாம் மூடுகிற மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிற அடையாளம் என்ன, எப்படி அதுக்குள்ள கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், முக்காடுகள் தொங்க விடுமாறு கூறுகிறாங்க, அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு இது ஏற்றது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஜில்பாப் அப்படிங்கிற ஆடைக்கு 2 அம்சம் இருக்கணும். என்ன, முதல்ல அவங்க தொல்லைக்கு உள்ளாக்கப்படாமல் இருக்கணும். ஒரு ஜில்பாபுங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க, உள்ள ஒரு உதாரணத்துக்கு சுடிதாராக போட்டுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சுடிதார் போட்டுட்டு அதுக்கு மேலே தலைக்கு இதை போட்டுக்கிறாங்க, இதுக்கு மேலே ஒரு என்ன பண்ணணும், இந்த ஜில்பாபுங்கிறத போட்டுக்கணும், போட்டுட்டு தலைக்கும் கவர் பண்ணணும், மேலே மார்பின் மீது போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இப்படி இருக்கிறது பேர் தான் ஜில்பாபுங்க. ஜில்பாபுங்கிற ட்ரெஸ்ஸு ஜலாபிகின்ன அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வர்ற பன்மையான வார்த்தைக்கு இல்லை. இந்த ஜில்பாப் அப்படிங்கிறது இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 33வது அத்தியாயம் 53, 59 வசனங்களில் இது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் அவர்கள் அறியப்பட வேண்டும். நீங்கள் போட்டுக்கிற ஒரு ஜில்பாப் முகத்தை பூரா மறைச்சிக்கிறீங்க, கையையும் மறைச்சிக்கிறீங்க, சரி கையை மறைக்கணுமா காலை மறைக்கணுமாங்கிறது அதுக்கு சில தொடர்ச்சியாக பார்ப்போம். காலெல்லாம் மறைக்கப்பட வேண்டிய பகுதியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு சொன்னால் இந்த சவுதி போன்ற நாடுகளில் போய்ட்டு சில கிறுக்குகள் இருக்குதுல்ல, அரபிய வாரிசுகள்னு நினச்சிக்கிட்டு கைக்கெல்லாம் சாட்சி போட்டுக்கிறாங்க, கைக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டுட்டு காலுக்கு சாட்சி போட்டுக்கிட்டு வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதான் எதுவுமே, ஏன்னா அவ்வளோ பக்காவான முஸ்லீமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மார்க்கத்தில் உள்ளதா, கைகள் கைகள் நம்மளுக்கு வேலை சேர்த்துக்கணும், அதுக்கு ஒரு க்ளவுஸ் போட்டுக்கணுமா, க்ளவுஸ் போட்டுக்கிற வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் க்ளவுஸ் போட்டு சும்மா இருக்கிற வெயிலில் திரிகிறப்ப க்ளவுஸை போட்டுக்கிட்டு திரிகிற பைத்தியங்கள்லாம் இருக்குதா இல்லையா, அதையும் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறாங்க. எதுக்கு அந்த மார்க்க, ஏன்னா மார்க்க அடிப்படையில் செயல்படுறாங்களாமா, அவ்வளோ பேணுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குர்ஆனில் இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கிற மாதிரி ஹதீஸ்களில் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அந்த ஹதீஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஜில்பாபு போட்டவர்களாக இருந்தவர்கள் அவங்க ஹிஜாப் போட்டிருக்கிறாங்களா, ஜில்பாபுன்ற ட்ரெஸ்ஸு அல்லாஹ் தஆலா முன்னாடியே இறக்கிட்டான், சரியா, அந்த கோடு படி தான் எல்லாரும், அந்த ட்ரெஸ் கோடு படி தான் எல்லா முஸ்லீம்களும் இருந்தாங்க, சரியா. இந்த ஹிஜாபுங்கிறது அந்த பெண்களுக்கு மாத்திரம், யார் ரசூலோட மனைவியர்கள் மாத்திரம்தான் ஹிஜாபுங்கிற சட்டம் பொருந்துமே தவிர நமக்கு பொருந்தாது அப்படிங்கிற பல ஆதாரங்களோட பார்த்தோம். இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த ஜில்பாவை பற்றி என்னென்ன வார்த்தைகள் இருக்குது. உம்மு அதியா என்ற ஒரு நபித்தோடு சொல்கிறாங்க. உம்மு அதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, 2 பெருநாட்களில் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்களையும் திரைக்குள் இருக்கும் பருவமடைந்த பெண்களையும் தொழுகை திடலுக்கு அனுப்பி வைக்குமாறு நாங்கள் இறை தூதரால் பணிக்கப்பட்டோம். பெண்கள் அனைவரும் முஸ்லிம்களின் கூட்டு தொழுகையில் பங்கு கொள்ள வேண்டும், முஸ்லிம்களின் பிரச்சாரத்திலும் கலந்து கொள்ள வேண்டும், தொழுமிடத்திலிருந்து மாதவிடாய் உள்ள பெண்கள் விலகி இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற,
இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் சிலரிடம் அணிந்து கொள்ள ஜில்பாப் இல்லையே, மேலங்கி இல்லையே, அவள் என்ன செய்வாள் என்று அதற்கு கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழி தனது ஜில்பாப்களில் மேலங்கிகளில் ஒன்றை அவளுக்கு இரவலாக அணிய கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள். புகாரில் 351 வசனம். எக்ஸாக்டாக இதே இதில் ஜில்பாப்ங்கிற வாசகம் தான் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் உள்ள அதே வசனம் தான் இங்கேயும் ஜில்பாப்ங்கிற வாசகம் இருக்குது என்கிறத பாருங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஜில்பாப் போட்டுட்டு தான் ஒரு பெண்ணு தொழிலுக்கு வந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கேட்டு வாங்கி போட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி போட்டு வந்துருக்குறாங்க. போட்டு வந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படி சொன்னால், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகிறாங்க. எந்த மாதிரி உரையாற்றுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெருநாள் உரையில் உரையாற்றுகிறாங்க. பிலால் பக்கத்தில் நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தாங்கி பிடித்தவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன் பண்ணுறாங்க. இது பெண்கள் பகுதிக்கு கேட்கலன்னா பெண்கள் பகுதியில் போய் பயன் பண்ணுறாங்க. பெண்களே, உங்களில் பல பேர் நான் வந்து நரகத்தில் அதிகமாக உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பெண்மணி இருந்து கேட்குறாரு, கண்ணங்கெடுத்த பெண்மணி இருந்துச்சு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாரும் நன்மை செய்கிறாங்க, எல்லாரும் தீமை செய்கிறாங்க, ஆண்களும் பெண்களும் சமமாகத்தான் நன்மை தீமை செஞ்சுட்டு இருக்கிறோம். இல்லை சில நிலைமையில் கூடுதலாக இருக்கும், குறைவாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற நிலைமையில எதற்காக பெண்களை மாத்திரம் அதிகமாக நரகத்தில் பார்த்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே வந்து கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், நன்றி கட்டவர்களாக நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். சரியா? இதில் ஜில்பா போட்டுக்கிட்டு நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். ஜில்பா போட்டுக்கிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. ஜில்பா போட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி முகத்தை மறைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருந்தால் கண்ணங்கருத்த பெண்மணின்னு எப்படி தெரியும்? கண்ணங்கருத்த பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க, எல்லா இடத்துல ஏன் இப்படி, ஏன் நாங்கள் மாத்திரம் அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போகிறோன்னு ஏன் சொல்கிறியா என்று கேட்குறாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அதிகமாக கணவனுக்கு நன்றி கட்டுத்தனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ இதில் பார்க்கக்கூடியது என்ன, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க. அந்த பெண்மணியோட கண்ணம் கருத்த கண்மணின்னா, நீங்கள் ஜில்பாப் இல்லாமல் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிற ஜில்பாப் போட்டுருந்தீங்கன்னா எப்படி தெரியும்? முகத்தை திறந்துருந்ததுனால தானே தெரிஞ்சிருக்கு ஜில்பாப்னு ஒரு ட்ரெஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஆக அந்த அடிப்படையில் ஜில்பாப் ட்ரெஸ் இருந்திருக்கு. அந்த ஜில்பாப்புங்கிற ட்ரெஸ் மூலமாக கண்ணங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? இதே ஜில்பாப்புங்கிற வாசகம் தான் குர்ஆன்லையும் கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதை வந்து சரியாக புரிந்து கொள்ளணும். சரியா? ஜில்பாப் போட்டு மறைச்சிட்டா முகம் தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க போட்ட ஜில்பாப் எப்படி இருக்கு, முகம் தெரியக்கூடாத அளவுக்கு இல்லாமல் முகம் தெரிகிற அளவுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெண்கள் உடை அணிந்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை வந்து நிகழ்த்துறாங்க. அதில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து தான தர்மம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த ஹதீஸை வேறு மாதிரியே இன்னொரு ஹதீஸும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, நம்பிக்கை உள்ள மூமினான பெண்கள் தங்களது கம்பளி ஆடைகளால் போர்த்தி கொண்டு அல்லாஹ்வின் தூதர் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஃபஜர் தொழுகையில் பங்கெடுப்பவர்களாக இருந்தார்கள். நீங்கள் எப்படி இன்றைக்கி ஜும்மாக்கு வரீங்களோ, ஜும்மாக்கு அவங்க வர்றது ஆண்களுக்கு கடமை, பெண்களுக்கு ஆப்ஷன் தான். விரும்பினா வரலாம், விரும்பாமல் வரலாம், வராமலும் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா நேரத்துலையும் பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க. சரியா? ஃபஜர்லையும் வந்தாங்க. இருட்டாக இருக்கக்கூடிய ஃபஜர் நேரத்திலையும் பெண்கள் பள்ளிக்காக வந்தாங்க. ஃபஜர் தொழுகை பங்கெடுப்பவர்களாக இருந்தார்கள். தொழுகை முடித்துக்கொண்டு தமது இல்லங்களுக்கு திரும்பி செல்வார்கள். இருட்டின் காரணமாக அவர்களை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இருட்டாக இருக்கும், முகம் மூடுனதுனால கிடையாது, இருட்டாக இருக்கிறதுனால யார் யார் பள்ளிக்கு வந்தாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜில்பாப் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுனால யார் யார் வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லப்படுதா? இருட்டின் காரணமாக யாரும் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா, இருட்டின் காரணமாக அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அப்துல்லா பின் மசூத் அவருடைய மனைவி ஜைனப், பேர் நல்லா நம்ம வச்சு ஜைனப், தெரியுதா? இது அப்துல்லா பின் மசூத் அப்படிங்கிறவங்களோட மனைவி ஜைனப். நான் பள்ளிவாசலில் இருந்தபோது நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்களே உங்களின் ஆபரணங்களில் இருந்தேனும் தர்மம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் என்னுடைய கணவர் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கும் மற்றும் என் அரவணைப்பில் உள்ள அனாதிகளுக்கும் செலவழிப்பதாக இருந்தேன். என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் எல்லாம் அதிகமாக தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜைனப் என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவருக்கு பெரிய வருமானம்லாம் கிடையாது,
அவர் பெரிய செலவு பெரும் கிடையாது. அவருக்கு நான் தான் செலவு பண்ணுறேன், என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் தான் செலவு பண்ணுறேன். சரியா? அந்த மாதிரி நேரத்தில் நான் செய்கிற தர்மம் இருக்குது, செலவழிக்கிறது இருக்குது, இது வந்து ஒரு தர்மமாக கருதப்படுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திடீர்னு டவுட்டு. அந்த மாதிரி செய்கிறேன், புருஷனுக்காண்டி செய்கிறேன், என் பிள்ளைங்களுக்காக செய்கிறேன். நான் செய்கிறது எந்த அடிப்படையில் ஏன்னு சொன்னால், கணவன் தான் சம்பாதிச்சு காப்பாற்றணும் குடும்பத்தை. இப்போ நான் வந்து என்னுடைய பங்களிப்பாக தான் இந்த குடும்பத்திற்கான செலவையும், என் கணவனுக்கான செலவையும், பிள்ளைகளுக்கான செலவையும் பார்க்குறேன். இதோட பொசிஷன் என்ன, இதோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னுடைய நான் செலவழிக்கின்ற இந்த பொருள் தர்மமாக கருதப்படுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டுவார்கள் என்று கூறினேன். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் நீயே கேள்வி என்று கூறிவிட்டார். கணவன்கிட்ட சொல்கிறாங்க, போய் கேட்டுவாங்க, நான் அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்கணும் அப்படி சொல்லி சொல்லுங்கள், போய் கேட்டு வந்து சொல்லுங்கள். என்னப்பா நான் முடியாது, நீங்களே போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டார். ஜைனப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. எனவே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்றேன். அவர் வீட்டு வாசலில் ஒரு அன்சாரி பெண் இருந்தார். அவரது நோக்கமும் எனது நோக்கமாக இருந்தது. அங்கே பார்த்தா ஆல்ரெடி வேற ஒரு பெண் அன்சாரி பெண் இருக்கிறாங்க. அன்சார்னா மதினாவில் உள்ள பெண்கள் எல்லாமே அன்சாரி பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதினா வாசியான ஒரு பெண் வர்றாரு, அவங்க உட்காந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியே ஒரு கேள்வி கேட்கறதுக்காக நான் கேட்குற மாதிரியான கேள்வி கேட்குற நோக்கத்தில் தான் அந்த பெண்ணும் அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போது எங்களுடைய பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்விலிருந்து பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வெளில வர்றாரு. அவரிடம் எனது கணவருக்கும் எனது பராமரிப்பில் உள்ள அனாதைகளுக்கும் நான் செலவழிப்பது தர்மமாகுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேளுங்கள், நாங்கள் யார் என்பதை தெரிவிக்க வேண்டாம் என்று கூறினோம். அப்படின்னு சொல்கிறாங்க. பிலாலை பார்த்துட்டு, நாங்கள் இந்த 2 பேரும் வந்திருக்கிறோம்ல, நான் வந்து அப்துல்லாவுக்காண்டி செலவு பண்ணுறேன், எங்கள் குடும்பத்தாருக்காக செலவு பண்ணுறேன், இது வந்து தர்மமாக கருதப்படுமா அப்படின்னு போய் ரசூலுல்லாஹ் கேட்டுவாங்க. ஆனால் அங்கே யாருன்னு சொல்லக்கூடாது, யார் என்று தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். உடனே அவர், அதாவது பிலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று இந்த கேள்வி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரும் யார் என்று கேட்டார்கள். இவங்க சொன்ன அந்த 2 பெண்மணி சொன்னது என்ன, நாங்கள் யாருன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள போனவனே யார் இந்த கேள்வி கேட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்ட 2 பெண்களோட பேர் என்ன, யார் என்ன விவரம்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லாவின் மனைவி ஜைனப் என்று கூறினார். ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டவொன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கேள்வி கேட்டது யாருன்னா அப்துல்லாவுடைய மனைவி இருக்கிறாங்களா ஜைனபு, அந்த ஜைனப் தான் அந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜைனபுக்கு 2 நன்மைகள் உண்டு. 2 நன்மைகள் உண்டு. ஒன்று நெருங்கிய உறவினரை அரவணைத்ததற்குரியது, மற்றொன்று தர்மத்திற்குரியது என்று கூறினார்கள். புகாரில் 1466. இப்போ என்ன, இங்கே 2 பெண்கள் வெளில உட்காந்துருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் யார் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யாருன்னு சொல்லி, யார் உட்காந்துருக்குறான்னு. அப்போ பிலால் தான் என்ன சொல்கிறாரு, அப்துல்லா உடைய மனைவி ஜைனபு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க முகத்தை மூடி போட்டு உட்காந்தாங்கன்னா பிலாலுக்கு யாருன்னு தெரியுமா, ஜில்பாபுங்கிற ட்ரெஸ்ஸை போட்டுருக்கணும். அது மாதிரி தான் எல்லோரும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜில்பாபுங்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்துல்லாவுடைய மனைவி ஜைனபு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேள்வி கேட்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, யாருப்பா அந்த 2 பெண்மணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒருத்தங்க வந்து அப்துல்லாவுடைய மனைவி ஜைனபுக்கு உறவினர் அரவணைத்ததற்குரிய நன்மை ஒன்று கிடைக்கும். அதுவும் இல்லாமல் தர்மம் செய்ததுக்கு நன்மையாக டபுள் ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்கும், 2 நன்மை அவங்களுக்கு கிடைக்குன்னு போய் சொல்லு. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு ஜைனப் யாரும் தெரிஞ்சிருக்கு, முன்னாடி பார்த்துருக்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ட்ரெஸ்ஸை மூடி இருந்தால், இங்கே கேள்வி என்ன, முகத்தை போட்டு ஜில்பாபுங்கிற ட்ரெஸ்ஸை போட்டு மூடிக்கொண்டு இருந்தால் அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்தில் வேலை செய்யக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? பார்த்ததுனால தானே சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன தெரியுது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி ஒரு சட்டமே கிடையாது, முகத்தை மூடணுங்கிற சட்டமே கிடையவே கிடையாது. யாருக்கு இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய பெண்மணிகளுக்கு இருந்தது. எதனால, உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறார், எல்லா இடத்துல உங்கள் வீட்டுக்கு நல்லவங்களும் வர்றாங்க, கெட்டவங்களும் வர்றாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் உம்முல் மூமினின் என்று நாங்கள் மதிக்கக்கூடிய உம்முஹாத்துல் மூமின்களின் அன்னையர்கள் என்று நாங்கள் மதிக்கிறோம். கெட்டவன்லாம் வர்றான், அவங்க முகத்தை மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க என்று சொன்னால் ஒரு திரைக்கு அப்பால் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்குறதோ, இது பொருட்கள் வாங்குறதோ, இல்லை ரசூலுல்லாஹ் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதோ இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். இந்த வசனத்தை ஹிஜாப் பற்றிய வசனத்தை. அந்த ஹிஜாப் என்ன சொல்லுது, முந்தி மாதிரி நீங்கள் அறியாமை காலத்து பெண்கள் மாதிரி வீட்டிலேருந்து வெளியில் தெரியாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க,
திரைக்கு அப்பால் இருந்து பேசுங்க, எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஹிஜாப் சட்டத்தை பேணுறதுன்னா என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துக்கணும். ஆண்களுக்கு பெண்களுக்கு நடுவில் திரை தான் இருக்கணும். இங்கே வெளியில் போய் எதுவும் ரோட்டெலாம் அலையக்கூடாது. இங்கே ஃபுல் ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹிஜாபுங்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இருக்கணும். அப்படி ஒரு சட்டமாக இருக்கும் மார்க்கத்தில். அவங்களுக்கு மூமின்களின் அன்னையர் அவங்களுக்கு சிறப்பான சட்டம். யாராச்சும் நம்ம இறந்து போனோம், ஒரு கணவர் இறந்து போயிட்டாலும் மறுமணம் செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் 18 வயசு பொண்ணு, 19 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு, 2 நாளாகவே 3 நாளாக இறந்து போயிடுறாரு, மறுமணம் செய்ய மாட்டோமா? அந்த சட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்குள்ளது எங்களுக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? அப்போல்லாம் சொல்ல மாட்டோம். எதுக்கு மாத்திரம் உண்டு? ஹிஜாபுக்கு மாத்திரம் உண்டு. அந்த ஹிஜாபோட லட்சணத்தை தான் சொன்னோம், இங்கே உள்ள பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக இந்த சட்டம்ங்கிறது நிச்சயமாக கட்டாயமாக யார் என்று அறியப்பட வேண்டும். நாங்கள் மூடிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த காலண்டிலே அடிச்சிருக்கிறோம் பாருங்கள், ஜமாத்துடைய காலண்டிலே அடிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காரியத்தை முடிவு செய்து விட்டால் அதற்கு பிறகு அந்த விஷயத்தில் எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் சுய விருப்பம் கொள்ளுதல், சுய முடிவு எடுத்தல் என்பது கிடையாது. அதுவும் அதே 33வது அத்தியாயத்தில் தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, முகத்தை திறந்து போட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் யார் என்று அறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. முகத்தை மூடிக்கிட்டீங்கன்னா தெரியுமா? இப்போ அல்லாஹ் சொல்கிற சட்டத்தை மீறி நீங்களாக செயல்பட்டீங்கன்னா அது குற்றமா இல்லையா? நிச்சயமாக குற்றம்தான். சட்டம் என்ன? முகம் தெரியணும், யார் என்று அறியப்பட வேண்டும். தெரியாமல் இருந்தால் அது குற்றம்தான். இப்படிப்பட்ட குற்றத்திலிருந்து நாம் எல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முகத்தை மூடக்கூடாது. முகத்தை மூடக்கூடாது என்பது தான் அல்லாஹ்வுடைய சட்டம் என்று அறிந்தவர்களாக நாம் நல்ல வழியில் நடக்க இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன்.